அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக தினமும் 100 கேள்விகள் பாட்டு வரோம். இன்று 7ஆம் நாளில் முக்கியமான அந்த 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. சிந்தை மிக விளைந்ததாலே இவ்வடிகளை கூறியவர் யார்? சிந்தை மிக விளைந்ததாலே இந்த வரியை கூறியவர் வள்ளலாராவார். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று பெருமைப்பட கூறியவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று பெருமைப்பட கூறியவர் தில்லான். பின்வரும் எது ஒன்று சீவக சிந்தாமணியின் இளம்பகம் அல்ல? 13 இளம்பகங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க, நாமகள் இருக்கு, பூமகள் இருக்கு, பதுமையார் இருக்கு. கோமகள் இளம்பகம் என்பது கிடையாத ஒன்று. அடுத்தது, பொறுத்துக உலகத்தமிழ் மாநாடுகள் பாரிஸில் எந்த ஆண்டு நடந்தது? யாழ்ப்பாணத்தில், தஞ்சாவூரில், சென்னையில். அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். பாரிஸில் 1970ஆம் ஆண்டு, யாழ்ப்பாணத்தில் 1974, தஞ்சாவூரில் 1995ஆம் ஆண்டு, சென்னையில் 1968ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக எப்பரிசினை பெற்றார்? அண்ணாமலை வந்து இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசு பரிசு பெற்றார் என்பது சரியான ஒன்று. முண்டி மோதும் துணிவே இன்பம் பாடலடிகள் யாருடையது? முண்டி மோதும் துணிவே இன்பம் இந்த வரிக்கு சொந்தக்காரர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். சரியானதை தேர்ந்தெடுக்க. உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன. உரிச்சொல் இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பொருள் கிடையாது. உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படுவதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா சரியானது 1, 2, 4. அதாவது உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன. உரிச்சொல் இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருளுக்கு உரிதாய் வரும். உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படுவதில்லை. இதெல்லாம் ஒவ்வொன்றிற்கும் தனிப்பொருள் கிடையாது என்பது தவறான ஒன்று. சிறை அப்படிங்கிறத பொருள் தருக. சிறை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா இறகு என பொருள்படும். 9 நாளி உடுப்பவை இரண்டே இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? 9 நாளி உடுப்பவை இரண்டே இப்பாடலடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. கல்யாண்ஜி அவர்களை பற்றி. இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம், புனைப்பெயர் வண்ணதாசன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது ஒரு சிறை என்ற புதினத்திற்காக வாங்கினார். சிறுகதை தொகுப்பு உயரப்பறத்தல் கலைக்க முடியாத ஒப்பனைகள். கவிதை நூல் முன்பின் ஆதி மணலுள்ள ஆறு. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். சரியானது வந்து பார்த்தீங்கன்னா 1, 4 சரியான கூற்று. கண்ணதாசன், புனைப்பெயர் இயற்பெயர் கல்யாண சுந்தரம், புனைப்பெயர் வண்ணதாசன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிதை நூல் முன்பின் ஆதி மணலுள்ள ஆறு. இந்த கலைக்க முடியாத ஒப்பனைகள்லாம் அவரது கிடையாது. ஒரு சிறு இசை என்ற புதினம்ங்கிறது தவறான ஒன்று. கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? கந்தர்வனின் இயற்பெயர் பார்த்துருக்கோம், நாகலிங்கம் என்பதாகும். தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தகடூர் இப்போ பார்த்தீங்கன்னா தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த ஒன்று கீழடியில் என்ன பொருள் கிடைச்சது? செம்பியன் கண்டியூர், சிந்து சமவெளி, ஆதிச்சநல்லூர். அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். கீழடியில் பானை ஓடுகள், செம்பியன் கண்டியூரில் செம்பியன் கலையழகு மண்கலன். சிந்து சமவெளியில் என்ன கிடைச்சது? உங்களுக்கு ஆப்ஷனில் பாருங்கள். முதுமக்கள் தாலி, ஆதிச்சநல்லூரில் சுடுமண் பொருள்கள். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான ஒன்று. மு. மேத்தா அவர்களுக்கு எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? மேத்தா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற புதினத்திரு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ள இடம் எந்த இடம்? அவர் வந்து கரூரை தான் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். பிறவி இருளை துளைத்து வெற்றி பெற்றது எது? ஆப்ஷனில் பிறவி இருளை துளைத்து வெற்றி பெற்றது
கமுகு என்பது சரியான பதில். கூற்று தமிழில் தோன்றிய நீதி நூல்கள் சங்க இலக்கியத்திற்கு முற்பட்டவை. 15 கீழ்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து தோன்றின. இது பார்த்தவொடனே சொல்லிடுவோம். கூற்று 1 தவறு. கூற்று 2 சரியான 1. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க. அப்படி கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் என்பது சரியான விடை. நந்து இதனுடைய பொருள் என்ன? பணிலம்னா சங்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி நந்து என்பதன் பொருள் சங்கு என பொருள்படும். பொருத்தமான விடையை தேர்க. சிறுவஞ்ச மூலம் என்னது? அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். திசை பெயர்களின் முன் வல்லினம் மிகும். இதில் பார்த்தீங்கன்னா மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். 1, 2, 3 சரி. திசை பெயர்களின் முன் வல்லினம் மிகும் என்பது தவறான ஒன்று. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை இது இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை என்ற நூல் நன்னூலாகும். வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் வாழ வேண்டும்? வறுமை வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. கலித்தொகை பார்த்தீங்கன்னா 150 பாடல்கள் கொண்டுள்ளது. பாணன் சூடான் பாடினி அணியால் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாணன் சூடான் பாடினி அணியால் இந்த வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ல பாருங்க. இணை சொற்கள் 3 வகைப்படும் என்பது சரியான ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் இதுக்கு உவமை என்ன சொல்லுவோம்? கல்லில் நாருரித்தல், கம்பி நீட்டுதல், காணல் நீர், கண்ணை மூடிக்கொண்டு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நாருரித்தல் இயலாத செயல். கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. பொறுத்துக. தூத்துக்குடி என்ன நகர்? அதே மாதிரி சிவகாசி, மதுரை, திருவண்ணாமலை. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. தூத்துக்குடி முத்துநகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், அடுத்தது மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடையாகும். அடுத்தது ஒன்று. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. அவள், அல்லல், அஃது, அன்று, அவை அல்ல. இதெல்லாம் சரி. நீவீர், அல்லீர் என்பது பொருந்தாத ஒன்றாகும். அடுத்தது ஆண்மையின் கூர்மை அப்படிங்கிறது ஆப்ஷன்ல பாருங்க. ஆண்மையின் கூர்மைன்னு வள்ளுவர் யார் சொல்றாருன்னா பகைவருக்கு உதவுதல் ஆண்மையின் கூர்மை என்று கூறுகிறார். வன்புகழ் மூவர் தன்புலில் வரைப்பு, தன்புலில் வனப்பு என்று கூறும் நூல் என்ன? வன்புகழ் மூவர் தன்புலில் வனப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியமாகும். தோல் கருவியது, நரம்பு கருவியது, காற்று கருவியது, கஞ்சக்கருவி எது? தோல் கருவி முழவு, நரம்பு கருவி யாழ், காற்றுக்கருவி குழல், கஞ்சக்கருவி சாளரா. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது? அது பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் காணப்படுகிறது என்பது சரியான ஒன்று. ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையரச் சாரல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை இப்பாடல் இடம்பெற்ற நூல். ஆன்சர் சரிதான். பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. குரங்குநாதர் கோவில் சிற்பங்கள் எங்கு காணப்படுகிறது? குரங்குநாதர் கோவில் சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் காணப்படுகிறது. இமயத்துக்கு கோடு உயர்ந்தன இவ்வடியில் கோடு அடிக்கோட்டு இட்டது சொல்ல பார்த்தீங்கன்னா கோடு. கோடு என்பதன் பொருள்
ஆப்ஷனில் மலையுச்சி என பொருள்படும். அடுத்த ஒன்று பாருங்க, பொறுத்துக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். அசோகமித்திரன் அவர்களுக்கு எப்போ கிடைச்சது? ஆதவன் அவர்களுக்கு. நாஞ்சில் நாடான், பொன்னுசாமி. ஆப்ஷனில் அசோகமித்திரன் விருது பெற்ற ஆண்டு 1996, ஆதவன் 1987, நாஞ்சில் நாடன் 2010ஆம் ஆண்டு, பொன்னுசாமி அவர்களுக்கு கிடைத்த ஆண்டு 2008. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இவங்க என்னென்ன நூல் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எது? சாரி, பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை என்பது சரியான ஒன்று. 5 சீர்கள் தொடர்ந்து வரும் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதில் சிந்தடி, அளவடி அதெல்லாம் பார்த்தோம். 5 சீர்கள் தொடர்ந்து வந்தால் நெடிலடி. இதே 5 சீர்கள் மேலே வந்தால் களி நெடிலடின்னு சொல்லுவோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர்குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் எத்தனை தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன? இதில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் தான் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இக்குறளில் பயின்று வரும் அணி எது? இதில் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை எங்கு நடத்தி வருகிறது? தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை மாமல்லபுரத்தில் நடத்தி வருகிறது. போச்சாம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? போச்சாம்பள்ளி சந்தை பார்த்தீங்கன்னா 125 ஆண்டுகள் பழமையானது, கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ளது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணி? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. இதில் பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. அழகர் மலையை எவ்வாறும் அழைப்பர்? அழகர் மலை நம்ம பார்த்துருக்கோம், திருமால் குன்றம் என்று அழைப்பர். கவிஞர் நாகூர் ரெமியின் கப்பலுக்கு போன மச்சான் என்பது எவ்வகை படைப்பு? அவருடைய நாவல் தான் கப்பலுக்கு போன மச்சான் என்பதாகும். போலருந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல மறித்து கை காட்ட இவ்வடியில் பயின்று வரும் அணி என்ன? அது இயற்கையாக நடக்கும், ஆனால் அவர் கவிஞர் தன்னோட கருத்தை ஏற்றி சொல்லியிருப்பார். இதனால் இது தற்குறிப்பேற்ற அணியாகும். செங்கீரை பருவத்தின் காலம் என்ன? ஆப்ஷனில் 5 முதல் 6ஆம் மாதம் வரை செங்கீரை பருவமாகும். விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுண்டதென்றன் இப்பாடலடிகளை பாடியவர் யார்? விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுண்டதென்றன் இந்த பாடல் வரியை பாடியவர் கம்பராவார். வெண்குடையான் நாடு என்று முத்தொள்ளாயிரம் சிறப்பிக்கும் நாடு எது? வெண்குடையான் நாடு என்று முத்தொள்ளாயிரம் சிறப்பிக்கும் நாடு பாண்டிய நாடாகும். யசோதர காவியத்தின் தலைவன் எந்த பண்டைய நாட்டின் மன்னனாவான்? அவன் அவந்தி நாட்டு மன்னனாக இருந்தார். இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு என்ன? ஆப்ஷனில் இளங்கமுகு பண்புத்தொகை, செய்கோளம் வினைத்தொகையை சாரும். புறத்திருட்டு என்னும் நூலில் கிடைத்துள்ள முத்தொள்ளாயிர பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? புறத்திரட்டு இந்த நூலிலிருந்து முத்தொள்ளாயிர பாடல்களின் எண்ணிக்கை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 108 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. மதுரை காஞ்சியில் உள்ள பாடலடிகள் எத்தனை பாடல்கள் மட்டும் மதுரையின் வளத்தை சிறப்பித்து கூறுகிறது? மதுரை காஞ்சியில் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறும் வரிகள் 354 வரிகளாகும். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு அதுதான் நம்ம என்னன்னு பார்த்தோம், இளம்பகம் என்பது 13 இளம்பகங்கள் உள்ளன. கு. அழகிரிசாமி படைப்பு தொடர்பான பயிற்சியை எந்த வெளிநாட்டில் படைப்பாளிகளுக்கு அளித்தார்? அந்த வெளிநாடு மலேசியாவில் இருந்து அளித்தார். மெய்முறை இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? மெய்முறை இது வேற்றுமை தொகையை சாரும். 2ஆம் ராசராச சோழனது மெய்கீர்த்திகள் எத்தனை உள்ளன? அவருடைய மெய்கீர்த்திகள் பார்த்தீங்கன்னா 2 உள்ளன என்பது சரியான ஒன்று. தவறானதை தேர்ந்தெடுக்க. கவிஞர் உமா மகேஸ்வரி தேனி மாவட்டத்தில் பிறந்தவர், தற்போது மதுரை மாவட்டத்தில் வாழ்ந்து வருகிறார். கவிதை தொகுதிகள் நட்சத்திரங்களின் நடுவே கற்பாவை. இதில் பார்த்தீங்கன்னா
தவறானது 1, 2. அவங்க வந்து மதுரையில் பிறந்து இப்போ தேனி ஆண்டிப்பட்டையில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இதில் 1, 2 தவறு. கவிதை தொகுதிகள் வந்து நட்சத்திரங்களின் நடுவே கற்பாவை என்பது சரியான ஒன்று. தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே, இங்கு பரம்பு நாட்டின் சிறப்பை விளக்கும் இலக்கியம் எது? தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே, புறநானூறு தான் பரம்பு நாட்டை சிறப்பித்து கூறுகிறது. சரியானவற்றை தேர்ந்தெடு. கம்பராமாயண பாடல்கள் கலைநயம் மிக்கவை. கம்பர் சேரநாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். ஏறெழுபது சிலையெழுபது சரஸ்வதி அந்தாதி. இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பராமாயண பாடல்கள் கலைநயம் மிக்கவை. இது வந்து சேரநாடல்ல, இது சோழ நாட்டு திருவழுந்தூரை தான் சார்ந்தவர். இதுவும் தவறு. இதில் 3, 4 சரியான ஒன்று. சோழ நாட்டு திருவழுந்தூர், கம்பராமாயண பாடல்கள் கலைநயம் மிக்கவை என்பது தவறு. சடையப்பவளால் ஆதரிக்கப்பட்டவர். ஏறெழுபது சரஸ்வதி அந்தாதி, சிலை எழுபது போன்ற நூல்களை அவர் இயற்றியுள்ளார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யல் யாருடைய கூற்று? அப்படி கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோ வடிகளாவார். கூற்று 1, அக இலக்கியங்கள் தவிர தமிழ் புற இலக்கியங்கள் ஈதல் பற்றிய செய்திகள் காணப்படுகிறது. வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியம் பதிவு செய்துள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு. கூற்று 2 வந்து சரியான ஒன்று. சிறுபொழுது முல்லைக்கு யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்னு நம்ம அடிக்கடி ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். முல்லைக்கு என்ன வரும் உங்களுக்கு? மாலை. அடுத்தது நெய்தலுக்கு முல்லைக்கு மாலை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல், குறிஞ்சிக்கு யாமம். யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்? இதெல்லாம் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று மாங்குடி மருதனார் யாரின் குணநலன்களை போற்றுகிறார்? செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு அமைச்சரின் குணநலன்களை தான் மாங்குடி மருதனார் போற்றுகிறார். கூற்று 1, உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் உரைநடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. இதில் கூற்று 1 தவறு. கூற்று 2 தான் வந்து வரும் உரைநடைங்கிறது தவறு. அதனால் கூற்று 1 தவறு. கூற்று 2 வந்து சரியான ஒன்று. குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுது என்ன? குறிஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பணி காலம்தான் பெரும்பொழுதாகும். யாமத்திற்குரிய நேரம் என்ன? யாமத்திற்குரிய நேரம் ஆன்சர் சரிதான். இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை என்பது சரியான ஒன்று. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறுநூறு என்பது சரியான ஒன்று. அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகம் இல்லை எந்த தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது? இது வந்து பார்த்தீங்கன்னா அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகம் இல்லை கோடை வயல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள வரி. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் பற்றி. அப்படி இங்கிலாந்தில் எப்போ பாடினார்? தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு. ஐநாவில் பாடினார். மகசேச விருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் பாடினார் தவறு. அதே மாதிரி தாமரை அணி விருது 1963ஆம் ஆண்டு. 1974 மகசேசே விருது. ஐநாவில் 1966 பாடினார் அப்படிங்கிறது தவறு. ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. குறிப்பு விடைகள் எத்தனை உள்ளன? குறிப்பு விடைகளாக 5 உள்ளன என்பது சரியான ஒன்று. தேம்பாவணி காப்பியத்தில் கருணையன் என்று யாருக்கு பெயரிடப்பட்டுள்ளது? கருணையன் என்று பெயரிடப்பட்டவர் யோவான் அவர்களுக்கு. ஆசிரியர் சா கந்தசாமி எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை கமிஷன் இந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். ஆடுக இலக்கண குறிப்பு என்ன? ஆடுக என்பது வியங்கோல் வினைமுற்றை குறிக்கும். சரியானவற்றை தேர்ந்தெடு. கூத்துப்பற்றை நா முத்துசாமி கலைஞாயிறு என்று அழைக்கப்பட்டார். இது சரி. இவரது குறிக்கோள் கூத்துக்கலையை மீட்டெடுப்பதே. நாடகத்தில் பயன்படுத்தப்படும் நேரடி இசைமுறையை அறிமுகம் செய்தார். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை மட்டும் பெற்றுள்ளார்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் 1, 3 சரி. கூத்துக்கலையே இல்லை, நாடகக்கலையை மீட்டெடுப்பதே. கலைமாமணி மட்டுமல்ல, வேற விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். முதலாம் ராசராசன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் எதில் வடிவமைக்கப்பட்டுள்ளன? மெய்கீர்த்தினா அந்த காலத்தில் கல்வெட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தி. சோ. வேணுகோபாலன் அவர்கள் எங்கு பணியாற்றினார்? கோடைவயல். அவர் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் பணியாற்றியவராவார். பொறுத்துக, வெண்பானா எப்படி வரும், ஆசிரியப்பானா எப்படி வரும், மஞ்சிப்பா, களிப்பா, இது நம்ம வெண்பானா, செப்பல், ஆசிரியப்பா, அகவற்பான்லாம் பார்த்துருப்போம். இது அந்த ஓசை எப்படி வருங்கிறது தான் கேள்வி. வெண்பா எப்படி வரும்? உரையாடல் போல. ஆசிரியப்பா பேசுதல் போல. வஞ்சிப்பா தாழ்ந்து வருவது. களிப்பா தாழ்ந்து உயர்ந்து வருவது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர். இதில் சேந்தன் எது வச்சேன்? அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் சேந்தன. இதுதான் அந்த அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். பார்த்தீங்கன்னா பகைமை என்பது சரியான விடை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்படுவர் ஆர்தர் காட்டன் அவர்கள். அரணீனும் இன்பமுமீனும் திறனறிந்து என்ன பொருள்? தீதின்றி வந்த பொருள் என்பதுதான் சரியான விடை. சரியில்லாதவற்றை தேர்ந்தெடு செய்குதம்பி பாவலர் பற்றி. சதாவதானி என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர். சரியில்லாதது. இவருடைய காலம் 1874 1950. சதம் என்றால் 100 என பொருள். சதாவதானம் என்று பாராட்டப்பட்டவர். இதில் 1, 4 இதில் ரெண்டுமே வந்து தவறான ஒன்று. உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம். இது வந்து யாரால் தொடங்கப்பட்டது? உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஈற்றடியின் இறுதிச்சீர் ஏகாரத்தில் முடிவது எவ்வகை பாவின் சிறப்பம்சமாகும்? ஈற்றடியின் இறுதிச்சீர் ஏகாரத்தில் முடிவது அகவற்பாவின் சிறப்பம்சமாகும். ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இந்த வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரமாகும். ஆழத்து மேல குவள குளத்துல வாளின் நெடிய குரங்கு. இக்குறளில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் என்ன? ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள் வந்து பயின்று வந்துள்ளது. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என்று சேக்கிலாரை பாராட்டியவர் மீனாட்சி சுந்தரனாராவார். 7 என்ற சொல் குறட்பாக்களில் எத்தனை முறை எடுத்தாளப்பட்டுள்ளது? 7ங்கிறது பார்த்தீங்கன்னா 8 முறை எடுத்தாளப்பட்டுள்ளது. பின்வரும் வரிசையில் அமைந்த பாடல் வரியை தேர்ந்தெடுக்க. அடுக்கிய கோடி குடிப்பிறந்தார் பெரினும். இதில் சரியாக அமைந்த பாடல் வரி பார்த்தீங்கன்னா அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் என்பதுதான் சரியான வரிசையில் அமைந்த தொடர். தேசிய நூலக நூல் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய நூலக நூல் பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டோம், ஆகஸ்ட் 9 அன்று அனுசரிக்கப்படுகிறது. பாண்டம் பாண்டமாக இலக்கண குறிப்பு என்ன? பாண்டம் பாண்டமாக என்பது அடுக்கு தொடரை குறிக்கும். இறைஞ்சி இதனுடைய வேர் சொல் என்ன? இதில் நம்ம டக்குன்னு பார்த்துட்டு இறைன்னு சொல்லக்கூடாது. இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா இறைஞ்சு என்பது தான் சரியான வேர்ச்சொல். வேர்ச்சொல்லோட சொல்லின் அடிப்பகுதியாக கட்டளையாக வந்தால் அது வேர்ச்சொல்லாகும். சொற்களை அகரவரிசைப்படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? அம்புலி, அம்மானை, சிற்றில், முத்தம். இதுதான் வந்து சரியான அகரவரிசை. எப்பவுமே உயிரெழுத்து வரும். அடுத்தது வந்து உயிர்மெய் எழுத்துக்களில் வரும். கூப்பா ராசகோபாலன் 1902 எங்கு பிறந்தார்? அவர் பிறந்த ஊர் கூப்பாரா பிறந்த ஊர் கும்பகோணம் என்பது சரியான விடை. சுதை சிற்பங்கள் இருப்பதை எந்த நூலின் மூலம் அறிந்து கொள்ள முடியும்? சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை நூலின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். தெல்லமுது இலக்கண குறிப்பு என்ன? தெல்லமுது இது வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகையை குறிக்கும். சரியில்லாதவற்றை தேர்ந்தெடுக்க. தனிநாயகம், அடிகள்.
இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உவேசா நினைவு அறக்கட்டளை தவறு. அகில உலக தமிழ் ஆய்வு நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தார் தவறு. உலக தமிழாராய்ச்சி மன்றம் உருவாக காரணமாக இருந்தார். இவருடைய இதழ் தமிழர் பண்பாடு. இதில் சரியில்லாதது எதுவுமே கிடையாது, அனைத்துமே சரியான ஒன்று என்பது சரியான விடை. தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுவது. இதில் கரெக்டாக சொன்னா உவேசா நினைவு அறக்கட்டளை. இதில் அனைத்துமே தவறான ஒன்று தான். தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுவது என்ன? தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுவது குறுந்தொகை ஆகும். பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. மதுரை காஞ்சியை பாடிய மாங்குடி மருதனார் மதுரை மாவட்டத்தில் உள்ள மாங்குடி. இவர் இந்த ராஜபாளையம் நினைக்கிறேன், மதுரை தவறு. இவர் 8 தொகையில் 13 பாடல்கள் பாடியுள்ளார். இதில் சரியானது ஆப்ஷன் பி, 13 பாடல்கள் என்பது மட்டும்தான் சரியான ஒன்று. வில் வாள் இலக்கண குறிப்பு. வில்லும் வாளும் உள்ள உம்மும் மறைஞ்சு வரும் உம்மை தொகையாகும். சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. அதே மாதிரி வீட்டுக்கோர் புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சல்ல, வானொலி பேச்சு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1, 3 சரி, 2 தவறு. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. மேடை பேச்சு என்பது தவறான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்று கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் நாளாக வர்றதுனால உங்களுக்காகத்தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.